நமோ நாராயணா. தொப்பை குறைவதற்கு மருந்து இருக்கா அப்படின்ட்டு மின்னஞ்சல்லையும் நிறைய பேர் கமெண்ட்லையும் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. தொப்பை குறையிறதுக்குன்ட்டு ஒரு மருந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி தொப்பை குறையிறதுக்கு மருந்து இருக்குதுன்னா அது தொப்பை குறையிறதுக்கான மருந்தாக இருக்காது, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கான மருந்தாக இருக்கும். அப்படி மருந்தை எடுத்து உங்கள் தொப்பையை நீங்கள் குறைக்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பின்விளைவுகள் வரதான் செய்யும். ஆனால் இந்த வழியை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொப்பை ஓடியே போயிடும். ரொம்ப சுலபமான வழி தான். நீங்கள் சாப்பிட உட்காரும் போது நீங்கள் சாப்பாடு தட்டில் இருக்கக்கூடிய உணவை நல்லா கவனித்து பாருங்கள். 75 பங்கு காய்கறியும் 25 பங்கு சாதமும் மாவுச்சத்து உள்ள பொருள் இருந்து அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்கள் உடம்புல தொப்பை அதிகமாக வைக்காது. முதல் கட்டமாக இந்த அரிசி அளவை குறைச்சிட்டு காய்கறி அளவுகளை அதிகரிச்சுட்டு, அடுத்தது ஒன்று செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கு. ஐயோ விரதம் இருக்க சொல்லிட்டீங்க, என்னாலலாம் விரதம் இருக்க முடியாதுங்க, சாப்பிடாம என்னால் விரதம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பீங்க. சாப்பாடு இல்லாத விரதம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நீர் ஆகாரம் எடுத்துக்கிடுங்க. அது காலையில் நீங்கள் ஒரு கொய்யாப்பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆப்பிள் வாங்கி போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆரஞ்சு போட்டு ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு மோர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாதாரண தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, 5 லிட்டர் குடித்தாலும் சரி, 10 லிட்டர் குடித்தாலும் சரி, 15 லிட்டர் குடித்தாலும் சரி, அன்னைக்கு முழுவதும் நீராகாரம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாங்க. இப்படி மாதத்தில் 4 நாள் செய்யுங்க. உங்கள் தொப்பை ஓடியே போயிடும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்பும் தானாக கரைந்து உங்கள் தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. ஒரு 6 மாதம் இதை பின்பற்றுங்க. உங்களோட தொப்பை குறையும், உங்கள் மூச்சு திணறல் சரியாகும். உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கோ அது எல்லாமே உங்கள் உடம்பை விட்டு போயிடும். வாரத்தில் ஒரு நாள் விரதத்தை பின்பற்றுங்க. நல்ல பலன் கொடுக்கும். தொப்பைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நமோ நாராயணா.